ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்துலேயே ஆளுன்னு ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முருங்கைப்பூவில் முட்டை போட்டு பொரியல் செஞ்சு வச்சுருக்கிறது பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் தேங்காய் துருவல், அதுக்கு 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைப்பூ நல்லா ஒரு 3-4 தடவை நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாய் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன். இப்போ பூண்டு பல் ஒரு 4-5 பூண்டு பல் சின்னதாக கட் பண்ணி அதையும் இதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சம் சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ பூண்டு பல்லையும் போட்டு இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பெரிய வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம். போட்டு அந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா அந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும். அப்போ இந்த காரத்துக்கு ரெட் சில்லி 2-3 எங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் மோஸ்ட்டாக இதுக்கு பச்சை மிளகா போட்டால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு பச்சை மிளகா வேண்டான்னு சொல்லி நான் ரெட் சில்லி போட்டுக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டு 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இந்த மஞ்சத்தூளெல்லாம் நல்லா அதோட அந்த வெங்காயத்தோடு நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா வெங்காயமும் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கும். இப்போ அதில் நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தூள் போட்டாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுவும் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளுங்க. அதில் நிறையா மெடிசன் வேல்யூ இருக்குது. இப்போ முருங்கைப்பூவை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைப்பூவையும் போட்டாச்சு. போட்டு நல்லா ஸ்டவ் மட்டும் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. கருகாமல் இருக்கணும் எந்த ஒரு டிஷ்ஷுக்கும். அதனால் கருகாமல் நீங்கள் பார்த்து செய்யுங்க. இப்போ அந்த பூவுக்கு உண்டான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் இப்போ இந்த பூவுக்கு 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். தண்ணி ஒரே ஒரு கரண்டி, குழிக்கரண்டியில் ஒரே ஒரு குழிக்கரண்டி அவ்வளோதாங்க ஊற்றணும். நீங்கள் நிறையா ஊற்றி வேக வைக்க வேண்டியதில்லை. இது நிமிஷமாக வெந்துடும் இந்த முருங்கைப்பூவு. இல்லை கையில் தண்ணி தெளித்தாலும் அந்த ஒரு கரண்டி தான் வரும். அந்த அளவுக்காக ஒரு கரண்டியில் ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அப்படி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், திறந்து நல்லா கிளறி விட்டு ஒரு 2-3 ட்ரிப் அது மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு திறந்து அந்த வேர்த்து வர்ற தண்ணியெல்லாம் அதுலேயே விட்டு நீங்கள் 2-3 ட்ரிப்பு நீங்கள் கிளறி விடுங்க. அந்த பூ நல்லா வெந்துடும். கம்ப்ளீட்டாக வெந்து நல்லா டேஸ்ட்டு வாசனையும் வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு. இந்த பூண்டு எல்லாம் அந்த முருங்கைப்பூ எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நடுவில் கொஞ்சம் கேப் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நான் முட்டையை உடச்சி ஊற்றுறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் முட்டையை தனியாக புரிஜி மாதிரி செஞ்சு கூட இதோட மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. நான் இந்த மெத்தடில் செஞ்சால் இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா அந்த முருங்கைப்பூவிலெல்லாம் அந்த முட்டையோட ஃப்ளேவர், அந்த டேஸ்ட்டு எல்லாமே ஒட்டி நல்லா இருக்குன்னு சொல்லி இது மாதிரி பண்ணுவேன். நீங்கள் எத்தனை முட்டை வேணாலும் போட்டுக்கலாம். எங்களுக்கு 2 போதுன்னு சொல்லி நான் 2 உடச்சி ஊற்றுறேன். முட்டையில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, முருங்கைப்பூவில் அயன் நிறையா இருக்குது. அது 2ம் ஒன்று சேர்றப்ப அது ஒரு மெடிசன் வேல்யூவாக மாறிடுதுங்க. ப்ரோட்டீன், அயன், கால்சியம் எல்லாமே ஒன்றா சேர்றப்ப எங்களுக்கு அதோட மருத்துவ குணமே ஹை ஆகிடும். நல்லா தூக்கி கொடுக்கும். பாருங்கள், இப்போ முட்டைக்கு மட்டும் ஆகிற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் முட்டைக்கு தேவையான பெப்பர் போட்டுக்கிட்டேன் காரத்துக்கு. முட்டைக்கு எப்பவுமே பெப்பர் போட்டு தாங்க சாப்பிடணும். அப்போ தாங்க உடம்புக்கும் நல்லது, நல்லா ஜீரணத்துக்கும் நல்லது. இப்போ அந்த முட்டைக்கு நல்லா புரிஜி மாதிரி சேர்த்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை அப்படியே ஒரே ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படி மூடி வச்சிடலாம். அந்த முட்டை கொஞ்சம் ஒரு பாதி அரை வேக்காடு வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை. பாருங்கள், இப்போ பாதி புல்சை மாதிரி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் லேசாக அதை கிளறி விட்டு அதோடவே அந்த காயையும் நல்லா நீங்கள் பிளெண்ட் பண்ணி விட்டுடுங்க. முட்டையோட முருங்கைப்பூவையும் அது 2 முட்டையும் அந்த முருங்கைப்பூவும் ஒன்றா பிளெண்ட் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவல் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சு, இது ஆப்ஷனல் தான், தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம். அதுவும் போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் துருவலும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா. அதுக்கு தான் நான் ஒரே 1 டீஸ்பூன் தான் எடுத்து வச்சேன். கொஞ்சம் கொத்தமல்லி, சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லியும் ஃபைனல் ஸ்டேஜில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, முட்டை பொரியல் முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு.
நான் வந்து எங்கள் வீட்டில் இப்படி தாங்க செய்வேன். ஆல்ரெடி பருப்பு போட்டு செஞ்ச முருங்கைப்பூ பொரியல் ஒன்று போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சைவ நாள் விரதம் நான்வெஜ் சாப்பிடாத நாள் அந்த மாதிரி நாளுங்களில் முருங்கைப்பூ கிடைச்சா நீங்கள் பருப்பும் போட்டு செஞ்சுக்கலாம். அதுக்காக வேணால் பருப்புலேயும் ப்ரோட்டீன் இருக்குது. முட்டைக்கு ஈக்குவலான அளவுக்கு பருப்பில் ப்ரோட்டீன் சத்து இருக்குது. அதனால தான் முட்டை சாப்பிடாதவங்க பருப்பு போட்டு செஞ்சுக்குவாங்க இந்த மாதிரி முருங்கைப்பூ பொரியலெல்லாம் செய்கிறப்ப. அதுக்காக அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அந்த லிங்க்கும் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சி. முட்டையும் நல்லா வெந்து நல்லா அந்த பூவோட பிளெண்ட் ஆகிடுச்சி. இந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் எல்லாமே இது மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. சும்மாவே கப்பில் போட்டு கொடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.